दावत की इस मुबारक मेहनत पर हम और आप लोग यहाँ जमा हुए हैं अल्लाह पाक के फजल से। इस मुबारक मेहनत में कारगुजारी का अमल बहुत अहम है। கணிமிக்க மேலான பெரியவரை சகோதரர்கள் அல்லாஹ் தாலா தாவத்துடைய உழைப்புல ஒன்று செல்லக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். அந்த தாவத்துடைய உழைப்புடைய முக்கியமான அமல் கார்குசாரியுடைய அமல் மிக முக்கியமான अमलाக இருக்கு. इसलिए कि ये मेहनत इज्तिमाई मेहनत है और इज्तिमाई मेहनत और इज्तिमाई काम कारगुजारी के बगैर मुकम्मल नहीं होता. இந்த வேலை இருக்கின்றது கூட்டு உழைப்பாக இருக்கின்றது. ஆனால் கூட்டு உழைப்பா இருக்கிறது கார்குசாரி இல்லாமல் அதை நிவர்த்தி செய்யவும் முடியாது, பூர்த்தியாக்க முடியாது. हज़रत उमर रज़ी अल्लाह तआला अन्हु फरमाया करते थे अपने साथियों से कि मैं तुमसे किसी काम के करने के लिए कहूँ और तुम उस काम को कर दो तो क्या मेरा काम पूरा हो गया? साथियों ने अर्ज किया कि अमीरुल मोमिनीन आपका काम पूरा हो गया। हज़रत उमर रज़ी अल्लाह तआला ने फरमाया कि नहीं, मेरा काम पूरा नहीं हुआ। मेरा काम उस वक्त तक पूरा नहीं होगा जब तक जो काम मैंने तुम्हें करने के लिए दिया था मैं उसको ये सुन न लूँ कि तुमने उस काम को किस तरह किया। जब तक मैं इसे न सुन लूँ जब तक मेरा काम पूरा नहीं होगा. ஹஜ்ரத் உமர் அவங்க தங்களுடைய சகாக்கள் தங்க கூட இருந்தவங்கள்ட்ட சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பொறுப்பு கொடுத்துட்டேன். பொறுப்பு கொடுத்த பிறகு அந்த பொறுப்பு கொடுத்ததுனால என்னுடைய வேலை முடிஞ்சிச்சா சொல்லி கேட்டாங்க. இப்போ சஹாபாக்கள் கூட இருந்தவங்க சொன்னாங்க, அவங்களுடைய வேலை முடிஞ்சிச்சு, பொறுப்பை கொடுத்துட்டீங்க. அப்போ உமர்ல அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, வெறும் பொறுப்பை கொடுத்தா மட்டும் என்னுடைய வேலை பூர்த்தி ஆகிறது இல்லை, மாறாக அந்த பொறுப்பை எப்படி செய்தார்கள், எந்த முறையில செஞ்சாங்கன்னு சொல்லி அதை பத்தி நான் கார்குசாரி வாங்காம என்னுடைய பொறுப்பு பூர்த்தி ஆகுதுன்னு சொன்னாங்க. அதனால பொறுப்பு கொடுக்கறது மட்டும் நோக்கம் இல்லை, அந்த பொறுப்பை எந்த விதத்தில் பூர்த்தி செய்யணும் என்று கார்குசாரி கேட்கப்படணும். அப்பதான் அதை வளர்ச்சி பார்க்க முடியும். भाई और दोस्तों बुजुर्गों, सिर्फ ये नहीं है कि ये कारगुजारी आज है, बल्कि तमाम अंबिया अलैहिमुस्सलाम, तमाम खुलफाए राशिदीन का सबका ये अमल रहा है कारगुजारी के सुनने का. மேலான பெரியவர்களை சகோதரர்களே, இந்த கார்குசாரியுடைய அமல் இருக்கின்றது இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு அமலாக நினைக்காதீங்க. இது நபியுடைய காலத்துல, அது மட்டும் இல்லை உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுடைய காலத்திலையும் இந்த கார்குசாரியுடைய அமல் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருந்தது. सुलेमान अलैहिस्सलाम के जमाने में சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல जितने लोग होते थे, எவ்வளவு மக்கள் இருந்தாங்களோ, जितनी मखलूकात को वो काम के देते थे, எவ்வளவு மக்லூக்காட்டுக்கு வேலைகள் கொடுக்கப்பட்டுச்சோ उन सबसे कारगुजारी सुनते थे. அது எல்லா மக்லூக்காட்டி கார்குசாரி கேட்பாங்க. एक परिंदा जिसका नाम हुदहुद था, उसके आने में ताखीर हो गई. ஒரு பறவை இருந்தது, அது பேர் ஹுத்ஹுத் பறவை. அதுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க, அது வர தாமதமாச்சு, அந்த வேலையை பூர்த்தி செய்வாங்க. आप उस पर नाराज हुए. அதனால சுலைமான் கோவப்பட்டான். हाँ, जब वो परिंदा ताखीर से आया तो आपने उसकी ताखीर की वजह पूछी तो परिंदे ने कहा कि मैं एक ऐसी कौम को देखकर आया हूँ और ऐसी कौम पर मेरा गुजर हुआ है जो आपके होते हुए सूरज की परस्तिश कर रही है. அந்த பறவைகிட்ட கேட்டாங்க, நீ ஏன் தாமதமா வந்த, என்ன காரணம் சொல்லி கேட்டாங்க. அப்ப அந்த பறவை சொல்லுச்சு கார்குசாரி, நீங்க இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய நபியா இருக்கும் நேரத்துல ஒரு கூட்டத்தார்களை நான் பார்த்தேன், அவங்க சூரியனை வணங்கி கொண்டிருந்தாங்க என்று கார்குசாரி சொல்லுச்சு. एक परिंदे की कारगुजारी पर जो उसने कारगुजारी सुनाई, सुलेमान अलैहिस्सलाम ने उस कारगुजारी को सुनकर उस कौम के लिए मेहनत की तरतीब बनाई तो पूरी कौम सूरज की परस्तिश से बाहर आ गई एक परिंदे की कारगुजारी. ஒரு பறவையுடைய இந்த கார்குசாரிய அந்த நபிகிட்ட சொன்னதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உடனடியாக அந்த பறவை சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு உடனே அந்த கூட்டத்தார்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அந்த பறவையினுடைய கார்குசாரி மூலமாக அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்துக்கு இதாயத்தை அல்லாஹ் கொடுத்தான். हुज़ूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के ज़माने में सहाबा इकराम की जमातें बन के जाती थी मदीना मुनव्वरा से. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்களுடைய ஜமாத்தாக ஒவ்வொரு ஏரியாவுக்கு அனுப்பப்பட்டுச்சு. और इलाकों में मेहनत करके काफिले की शक्ल में लोगों को लाते थे. பல மாகாணங்கள்ல போய் உழைப்பு செய்வாங்க, பல மக்களை கூட்டம் கூட்டமா இஸ்லாத்திய பக்கம்
கோத்திரம் கோத்திரம் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. जो जमातें रवाना होती आप उनसे उन्हें रवानगी की हिदायत देते, जब वो वापस आते तो फिर आप उनसे एहतमाम से कारगुजारी सुनते. அந்த ஜமாத்துகள் புறப்படும் போது அனுப்பும் போது நபி அவங்கள்ட்ட ரவாகி சொல்லி அனுப்புவாங்க. அந்த ஜமாத் போய் வேலை செஞ்சுட்டு வந்த உடனே நபி பேணுதலான முறையில் அவங்கள்ட்ட कारगुजारी கேட்பாங்க. मदीना मुनव्वरा के अंदर सिर्फ जमातों की कारगुजारी नहीं बल्कि एक फर्द की कारगुजारी के सुनने का भी एहतमाम था. மதீனா முனவரால வெறும் ஜமாத்துகளுடைய कारगुजारी மட்டும் இல்ல, நபர்கள் ரீதியான முறையில कारगुजारी கேட்கப்பட்டிருந்துச்சு. 300 आदमी की जमात रवाना की तो 300 आदमी जिस जमात के अंदर एक मछली को अल्लाह पाक ने उनके लिए भेजा था, उस जमात की उन 300 लोगों की कारगुजारी भी आपने एहतमाम से सुनी. और जिन 2 बच्चों ने अबू जहल को कत्ल किया, उन दोनों बच्चों को बुला करके अपने पास और उनसे कारगुजारी सुनी. பழக்கம் எப்படி இருந்துச்சு சொன்னா, நபியுடைய காலத்துல 300 நபர்கள் கொண்ட ஒரு ஜமாத் போச்சு அல்லாஹ்வுடைய பாதையில. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா மீனுடைய உணவுகளை கொடுத்தா அந்த 300 நபர்களை உட்கார வச்சு कारगुजारी கேட்டிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதே மாதிரி பத்ருடைய யுத்தத்துல அபூ ஜஹல கொன்ற அந்த 2 சிறுவர்களையும் தனிப்பட்ட முறையில் அழைச்சி அவங்கள்ட்ட நபி कारगुजारी கேட்டாங்க. एक चरवाहा बकरियां चराते हुए उसके एक बकरी को भेड़िए ने पकड़ लिया तो उस चरवाहे ने अपना डंडा दिखाकर भेड़िए से बकरी को छीन लिया. जब बकरी को छीन लिया तो भेड़िया इंसानी जबान में कहने लगा, अल्लाह पाक ने मुझे रिस्क दिया था, तुमने उसे छीन लिया. चरवाहे ने हैरत के साथ भेड़िए से कहा कि तुम जानवर होकर इंसान की जबान में बात कर रहे हो. भेड़िए ने कहा कि ये हैरत की बात नहीं है कि मैं भेड़िया होकर इंसान की जबान में बात कर रहा हूँ. इससे ज्यादा हैरत की बात यह है कि तुम आखिरी नबी हजरत मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम मदीना मुनव्वरा हिजरत फरमाकर आ गए और अपने साथियों को अंबिया अलैहिस्सलाम के वाक़यात सुना रहे हैं और तुम यहाँ जंगल में अभी तक बकरियां चरा रहे हो. பாருங்க, கணிமிக்க மேலான சொல்ற நபியுடைய காலத்துல எவ்வளவு அழகான சம்பவம் நடந்திருக்குன்னா, ஒரு ஆட்டு மேய்க்கக்கூடியவர் ஆட்டை மேய்ச்சி கொண்டிருக்காரு ஒரு பாலைவனத்துல. அப்போ ஓனாய் வந்து அந்த ஆட்டை அதை எடுத்துக்கொள்ளுது. உடனே அந்த ஆட்டு மேய்க்கக்கூடியவர் தன்னுடைய கையில உள்ள தடியை காமிச்சு அந்த ஓனாய்க்கு இருந்த அந்த தன்னுடைய ஆடை திரும்ப வாங்கிட்ட எடுத்துட்டாங்க. உடனே அந்த ஓனாய் வந்து அந்த மேய்ப்பாளர்கிட்ட மனுஷன் பேசக்கூடிய மொழியில அது அரபியில பேச ஆரம்பிக்குது. அது சொல்லுது அந்த ஓனாய், எனக்கு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் நீ பிடிக்கிட்டே இல்லை இப்படி செஞ்சுட்டேன். உடனே அந்த வேட்பாளர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு, என்ன நீ ஓனாயா இருந்துட்டு மனுஷன மாதிரி பேசுறியே, இல்லை இப்படி பேசுறேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஓனாய் சொல்லுது, நான் சொன்னதை பார்த்து நீ வேப்படையிலையா, நான் பேசுறதை பார்த்து நீ வேப்படையிலையா. இங்க பாரு, முழு உலகத்துடைய கடைசி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்காங்க. பல மக்கள் அவங்க கூட உட்கார்ந்து நல்ல விஷயங்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க, அவங்க பயான் செஞ்சு கொண்டிருக்காங்க. நீ இந்த விஷயத்த நான் பேசுறத பார்த்து நீ வியப்படையிலேயே போ நபியை போய் சந்தி சொல்லி ஓனாய் தாவத் கொடுத்து அனுப்பிச்சு. ये सहाबी जंगल से मदीना मुनव्वरा की तरफ चल दिए. उन्होंने जाके मदीना मुनव्वरा में आपकी खिदमत में हाजिर होकर ये सारा वाक़या बयान किया. हुज़ूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने सारे मदीने वालों को जमा किया और उस चरवाहे की कारगुजारी सबको सुनवाई. பாருங்க, இந்த ஆட்டு மேய்க்கக்கூடியவர் அந்த நேரம் மதீனாக்கு வந்தாரு. நபியுடைய சமூகத்துல வந்து நபி கிட்ட நடந்த சம்பவத்தை कारगुजारी சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி தான் கேட்டோமே அப்படி இருந்தெல்லாம் இல்லாம முழு மதீனால உள்ள எல்லா முஸ்லிம்களை ஒன்று சேர்க்க வச்சு இந்த ஆட்டிடையில நடந்த कारगुजाரியை சொல்ல வச்சாங்க எல்லாத்துக்கும் முன்னால. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தக்கூடிய முறையை ஆரம்பிச்சு. भाइयों, दोस्तों, बुजुर्गों, कारगुजारी के जरिए से दो बातें कारगुजारी के जरिए से काबू में करनी है. कारगुजारी के जरिए से काम का तरीक़ेकार भी दुरुस्त होगा, और कारगुजारी के जरिए से काम करने वालों के जज्बात को भी बनाया जाएगा. कारगुजारी மூலமாக 2 விஷயங்கள் உருவாக்கப்படும். ஒன்று என்ன, வேலையுடைய சரியான முறை, வேலை எப்படி செய்யணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். 2வது வேலை செய்யக்கூடிய சாத்திகளுடைய ஆர்வம், அவங்க வேலையில காட்டக்கூடிய முனைப்பு,
இதையும் சரியான முறையில் கொண்டு போறதுக்காக தான் கார்குஜாரி நடத்தப்படுது. इसलिए कि कारगुजारी सिर्फ आदाद और शुमार की नहीं है, कारगुजारी तरीकेकार की भी है कि जो काम निजामुद्दीन से कहा जा रहा है करने के लिए उसके मुताबिक करना, ये इताअत है। एक है अपने तरीके से किसी काम को कर देना, एक है निजामुद्दीन के मुताबिक किसी काम को करना। तो जो काम करने के लिए दिया गया है उसको निजामुद्दीन के मुताबिक करना इताअत है निजामुद्दीन की। மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கார்குஜாரி என்று கேட்கிறதற்கு எதிரும் எண்ணிக்கையை பார்ப்பதற்காக கிடையாது. மாறாக கார்குஜாரியில நிஜாமுத்தீன்ல சொல்லப்பட்ட அந்த முறையோடு வேலை நடக்குதா என்று பார்க்கப்படும். பாருங்க, வேலை செய்யறது ஒண்ணு இருக்கு, தான் மனசு வரம்புற மாதிரி வேலை செய்யறது. இன்னொன்று இருக்கு, நம்முடைய நிஜாமுத்தீன் பெரியவங்க எந்த முறையில எப்படி வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த முறையில வேலை செய்யணும். நம்முடைய கார்குஜாரியுடைய முதல் முக்கியமான நோக்கம் என்ன? வேலையுடைய முறைகள் சரியான முறையில சொல்லப்பட்ட நிஜாமுதீன்ல சொல்லப்பட்ட முறையில நடக்குதா என்று பார்ப்பதுதான் கார்குஜாரி. इसके लिए जरूरी है कि काम करने वाले बार बार निजामुद्दीन आए, काम करने वाले बार बार निजामुद्दीन आए। मौलाना यूसुफ साहब रहमतुल्लाह अलैह फरमाते थे, अगर तुम निजामुद्दीन आते रहोगे तो वो करोगे जो हम कह रहे हैं, अगर तुम निजामुद्दीन आना छोड़ दोगे तो वो करोगे जो तुम्हारे दिल में आएगा। பாருங்க, அதுக்காக தான் சொல்றோம், இந்த கார்குஜாரி அமல் விஷயத்தை சொல்றோம். இந்த விஷயங்களை நிஜாமுதீனுடைய அந்த வேலையுடைய முறைகள் தெரிஞ்சுப்பதற்கு அதிகமா நிஜாமுதீனுக்கு வந்து போய்கொண்டே இருக்கணும், அதிகமா நிஜாமுதீனுக்கு வரணும் போகணும். அது மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, அதாவது எப்ப நீங்க நிஜாமுதீன் வந்து கொண்டு போவாங்களோ, அதிகமா வருவீங்களோ போவீங்களோ, அப்ப நிஜாமுதீன்ல சொல்லக்கூடிய விஷயங்களை செய்வீங்க. எப்ப நீங்க நிஜாமுதீன் வருவதை விட்டுவீங்களோ உங்க மனசு விரும்ப மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, உங்க இஷ்டப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால நிஜாமுதீனுக்கு அதிகமா போகக்கூட பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்க சொன்னாங்க. बार बार निजामुद्दीन आना, वहां की बातों को सुनना और फिर काम करना, इसी से आदमी सही काम करने वाला बनता है। அடிக்கடி நிஜாமுதீனுக்கு வரணும், அங்க உடைய விஷயங்களை கேட்கணும், அதைப்படி அமல் செய்யணும், அதுபடி உழைப்பு செய்யணும். இவர் தான் வேலை செய்யக்கூடிய உருவாங்க. इसलिए कि जब भी हम निजामुद्दीन पहुंचेंगे तो हमें काम करने के लिए बताया जाएगा। और निजामुद्दीन में जो बात बताई जा रही है, बहुत से लोग ये समझेंगे कि ये बातें पहले नहीं थी लेकिन अब हैं। बहुत से लोग कहेंगे कि ये बात नई है, बहुत से लोग कहेंगे ये बात नई है, हमने पहले भी सुनी। निजामुद्दीन की बात कोई नई नहीं है, नए तो हम हैं, निजामुद्दीन की बात नई नहीं है। हम नए हैं, निजामुद्दीन की बात नई नहीं है। निजामुद्दीन की हर बात अगला सबक है, निजामुद्दीन की हर बात अगला सबक है। கல்விக்க மேலான சொல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க, கேட்டுக்கொள்ளுங்க. பாருங்க, நிஜாமுதீனுக்கு அடிக்கடி போய்கொண்டே இருக்கணும். போய்கொண்டே இருந்தாதான் என்ன வேலைகளை இப்ப சொல்றாங்க என்பதை நமக்கு விளங்கும். ஒருவேளை நம்ம நிஜாமுதீன் போறதுல தூரமாயிட்டோம்னு சொன்னா வேலையில் அங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு விளங்காது. புதிய புதிய விஷயங்கள் ஏதாவது சொல்லுவாங்க சொன்னா அந்த உண்மைகள் நமக்குள்ள பேசப்படும் போது அப்ப சொல்லுவோம், இது முன்னால சொல்லப்படலையே, இது என்ன இப்ப சொல்றீங்க அப்படின்னு சொல்லி, இது ஆரம்பத்துல இந்த மாதிரி எல்லாம் இல்லையே, என்ன இப்ப புதுசா சொல்றீங்க சொல்லி நம்ம சடவாயிடும். அதனால தான் சொல்றாங்க, நிஜாமுதீன்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் இருக்குல்ல, அது புது விஷயங்கள் இல்ல. நாம புதியவர்கள், நாம போவதிலும் புதியவர்கள். நிஜாமுதீன்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுன்னத்துல சீரத்துல உள்ளதை சொல்றாங்க, அதைத்தான் அவங்க நம்ம வழி நடத்துறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நிஜாமுதீன் அதிகமா போறதுக்கு தயாராகும் இன்ஷா அல்லாஹ். मुफ्ती ज़ैनुल आबिदीन साहब रहमतुल्लाह अलैह हमारे बुजुर्गों में थे, हजरत मौलाना इलियास साहब रहमतुल्लाह अलैह के साथियों में थे। मौलाना यूसुफ साहब रहमतुल्लाह अलैह के ज़माने में मौलाना यूसुफ साहब रहमतुल्लाह अलैह ने एक जमात उनके हवाले की कि मुफ्ती साहब इस जमात को लेके आप जाओ। मुफ्ती साहब गए, उस जमात को लेके उसका वक्त लगवा कर लाए, कारगुजारी सुनाई। मौलाना यूसुफ साहब रहमतुल्लाह ने कहा कि मुफ्ती साहब जिस तरह हमने कहा उस तरह करके आना चाहिए। मुफ्ती साहब ने बात सुनी और अंदर से नीयत की कि चलो कुछ कमी हो गई होगी, इस दफा इंशाअल्लाह मौका मिलेगा तो जिस तरह आप कह रहे हैं उसी तरह करके आएंगे। கணிமிக்க மேலான பிரிவுள்ள சகோதரர்களே, ஒரு பெரிய மகான் இருந்தாங்க, முஃப்தி ஸைனுல் ஆபிதீன் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க. ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல இருந்த பெரிய மகான் அவங்க. ஹஜ்ரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல நிஜாமுதீனுடைய முக்கியமா இருந்தவங்க.
அவங்க நிஜாமுதீன்ல ஒரு மஷூரால ஒரு ஜமாத் முடிவு செய்யப்பட்டு முஃப்தி ஜெயனுல் அப்தீன் சார் அவங்கள அந்த ஜமாத்துல போட்டு அனுப்பிச்சு வச்சாங்க ரவாங்கி சொல்லி சொன்னாங்க. ஜமாத் போயிட்டு வந்தாங்க. வந்து ஹஜ்ரத்தை வந்து சேர்ந்தாங்க. ரவா கிளம்பும் போது சொன்னாங்க, நீங்க நாங்க எந்த முறையில வேலை செய்யணும்னு சொல்றோமோ அந்த முறையில் நீங்க வேலை செஞ்சுட்டு வாங்க என்று வேலையுடைய முறையை சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. मुफ्ती साहब को एक मौका आया, जमात दूसरी जमात दी कि मुफ्ती साहब इस जमात को लेके जाओ। मुफ्ती साहब जमात लेके गए और फिर उसे उस तरह काम करके वापस आए, कारगुजारी सुनाई तो हजरत ने फरमाया, मौलाना यूसुफ ने, मुफ्ती साहब ये क्या करके आए हो, करना तो इस तरह था जिस तरह हम कह रहे हैं। பாருங்க, அடுத்து இதே முஃப்தி ஜெயனுல் அப்தீன் சார் கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு இன்னொரு ஜமாத் எடுத்துட்டு போறாங்க. முதல்ல சொன்னாங்க, சில விஷயங்கள் சொல்லி அனுப்பிச்சாங்க. அடுத்த ஜமாத்து கிளம்பும் போது அவங்க போனாங்க, முதல்ல சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ வந்துட்ட பிறகு காவல்துறை கேட்டாங்க. அப்ப ஹஜ்ரத் மௌலானா யூசுப் அவங்க முஃப்தி ஜெயனுல் அப்தீன் சார் அவங்கள்ட்ட காவல்துறை கேட்கிறாங்க. அவங்க காவல்துறை அவங்க சொன்ன முறையில வேலை செஞ்சுட்டு வந்து காவல்துறை சொல்றாங்க. அப்ப முஃப்தி ஹஜ்ரத் மௌலானா யூசுப் சொன்னாங்களா, நீங்க வேலை என்ன இப்படி செஞ்சுட்டு வந்துட்டீங்க, இப்படி இல்லை செய்யணும், இந்த மாதிரி செஞ்சாங்க இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க யூசுப் சொல்றாங்க. मुफ्ती साहब को बहुत अफसोस हुआ। मुफ्ती साहब को ரொம்ப சங்கடம் ஏற்பட்டுச்சு. मैंने तो पूरी कोशिश की है, लेकिन ये क्या हुआ। முஃப்தி ஜெயனுல் சார் சொல்றாங்க, நான் வேலையை பூர்த்தியா செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், இது என்ன ஆச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. तीसरा मौका आया, फिर आपको जमात लेकर के भेजा। मुफ्ती साहब ने फिर पूरी कोशिश की, निजामुद्दीन की हिदायत के मुताबिक जैसा सुना था इस तरह काम करने की। इस दफा बहुत खुश होकर के आए मुफ्ती साहब कि जैसे जैसे कहा था बिल्कुल ऐसे ही ऐसे किया है। बहुत खुशी के साथ और जज्बे के साथ आए, आकर के आपकी खिदमत में हाजिर हुए, आके पूरी कारगुजारी सुनाई। हैत ने कहा, मुफ्ती साहब ये क्या करके आ गए आप। அடுத்தபடியா முஃப்தி ஜெயனுல் அப்தீன் சார் मुफ्ती साहब ने जब ये सुना तो मुफ्ती साहब की हिम्मत पूरी टूट गई। मुफ्ती साहब ने कहा कि हजरत ये बात कब तक होती रहेगी, हम हर दफा इस तरह करके आते हैं जिस तरह आप कह रहे हो, लेकिन हर दफा आप ये कह रहे हैं कि इस तरह करना है जिस तरह हम कह रहे हैं, ये बात कब तक होती रहेगी। முஃப்தி ஜெயனுல் அப்தீன் சார் ரஹ்மத்துல்லாஹி அவங்க மூணாவது தடவை இது மாதிரி அவங்க ஜமாத்துல ரெண்டாவது தடவை வந்த பிறகு மூணாவது தடவை ரவாகி சொல்லி அவங்க அல்லாஹ்வுடைய பாதை அனுப்புறாங்க. அவங்க நினைச்சிட்டு போறாங்க, இந்த தடவை நம்ம ஹஜ்ரத் எந்த முறையில வேலை சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியோ பின் டு பின் செஞ்சுட்டு வரணும், எந்த விடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி புறப்பட்டாங்க. புறப்பட்டு அதே மாதிரி வேலை செஞ்சுட்டு வந்து கால்ஜாரி சொன்னாங்க, கொஞ்சம் கூட மாற்றம் செய்யல. வந்து கால்ஜாரி சொல்றாங்க ஹஜ்ரத் மௌலானா யூசுப் அவங்கள்ட்ட, யூசுப் அவங்க சொல்றாங்க, என்னங்க என்ன இப்படி செஞ்சுட்டு வந்துட்டீங்க, இந்த மாதிரி செஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. உடனே முஃப்தி ஜெயனுல் அப்தீன் சார் மனசுல வருது, என்னடா இப்படி சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்து கேட்டாங்களா ஹஜ்ரத் மௌலானா யூசுப் அவங்கள்ட்ட, எதுவரை நீங்க இப்படியே சொல்லிட்டே இருப்பீங்க, வேலையை என்ன இப்படி இன்னும் செய்யணும் இன்னும் செய்யணும், இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே சொல்லி எதுவரையும் தான் சொல்லிட்டு இருப்பீங்க சொல்லி கேட்டாங்க. मौलाना यूसुफ साहब रहमतुल्लाह अलैह ने मुफ्ती साहब से कहा कि मुफ्ती साहब अगर मैं आपसे ये ना कहता, अगर मैं आपसे ये ना कहता तो मुफ्ती साहब आज जहां आप पहुंचे हो वहां ना पहुंचते। ஹஜ்ரத் மௌலானா யூசுப் அவங்க சொன்னாங்க, நீங்க இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலன்னு சொன்னா, நீங்க இப்படி சரியா செஞ்சீங்க, இப்படி செஞ்சீங்க, இப்படி சரியா செஞ்சா நல்லா இருக்குன்னு நான் சொல்லலன்னு சொன்னா, நீங்க இப்ப எந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கீங்களோ இந்த இடத்துல நீங்க சேர்ந்திருக்க மாட்டீங்க. நான் ஆரம்பத்திலே நீங்க சபா சொல்லி நல்லா செஞ்சுட்டீங்க சொன்னா நீங்க இந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்க மாட்டீங்க. जितने लोग भी निजामुद्दीन जाते हैं बार बार जिम्मेदार, बार बार निजामुद्दीन में बैठकर इस बात को महसूस करते हैं कि भाई इंशाअल्लाह इस दफा हम बिल्कुल यही करेंगे जिस तरह हम सुन के जा रहे हैं। कुरान में जितने बार बार निजामुद्दीन जाएंगे इस बात को महसूस करेंगे कि हमने ये बात इस मरतबा सुनी है, अब इंशाअल्लाह इसको इस मरतबा करके आएंगे। यही काम करने वाले की तरक्की है। வேலை செய்யக்கூடிய முன்னேற்றம் என்னன்னு சொன்னா, அவங்க நிஜாமுதீன் எப்பெல்லாம் போவாங்களோ அங்க மனசுல இப்படி வச்சிருப்பாங்க, வேலையை நம்ம சரியான முறையில செஞ்சுட்டு வரணும், செய்யணும், செஞ்சுட்டு வரணும், சொல்லக்கூடிய முறையில செய்ய பழகணும் என்று அவங்க நிஜாமுதீன் போயிட்டே இருப்பாங்க, விஷயத்தை கேட்டுட்டே இருப்பாங்க. இதுதான் வேலை செய்யக்கூடிய சாதனை முன்னேற்றமா இருக்கு. इसलिए निजामुद्दीन इसलिए जाओ ताकि जो कह रहे हैं उसे करो, जितना कह रहे हैं उतना करो। इलाके में रहोगे तो फायदे की शक्लें आएंगी काम की,
उन फायदों की शक्लों को आप सामने रखोगे तो फिर निजामुद्दीन के उसूल छोड़ दोगे। பல முக்கியமான விஷயம் சொல்றாங்க. அதாவது நீங்க எப்ப நிஜாமுதீன் அதிகமா போய்கொண்டு இருப்பீங்களோ அதிகமா அப்போ என்ன சொல்றாங்களோ அதை வேலை செய்வீங்க. நம்முடைய மனசுல வரக்கூடிய வேலையை விட்டுருவோம். நிஜாமுதீன் போற விட்டுட்டோம், வெறும் நம்முடைய ஏரியாவுடைய அதாவது பலன்களை இங்க இது செஞ்ச நல்லா இருக்கும் அது செஞ்ச நல்லா இருக்கும் உருவாகும். அப்புறம் நம்ம வேலையை நிஜாமுதீன் சொல்லக்கூடிய முறையை விட்டுருவோம். அதனால அந்த முறையில வேலை செஞ்ச சொன்னா பூர்த்தி ஆகும். வேலை அதிகமா செய்ய போது பல பிரயோஜனங்கள் தெரியும். அதனால வேலை நம்ம நல்லா செய்ய தெரியும். ஆனால் நிஜாமுதீனுடைய மனுஷாக்கு அந்த முறைக்கு மாற்றமா இருந்துச்சுன்னு சொன்னா அது வேலை சரியாகும். அதனால என்ன சொல்றாங்களோ அதை செய்யப்படணும். हर फायदे की शक्ल हमारे लिए मुनासिब नहीं है। काम करते करते जो फायदे की शक्लें हमारे सामने आती हैं और वो निजामुद्दीन के उसूल के मुताबिक नहीं होती, वो शक्ल हमारे लिए मुनासिब नहीं है। சில நேரங்களில் வேலை செஞ்ச பிறகு நிறைய வேலையோட பலன்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் வேலையில. அப்ப நம்ம நினைப்போம் நல்ல வேலை செய்ய சொல்லி. அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு வேலையுடைய பலனுக்கு அது நமக்கு பொருத்தமானது இல்லை. எது நிஜாமுதீன்ல சொல்லப்படாத விஷயம் நம்ம செய்யும் போது வேலை செய்யும் போது அது பொருத்தமானதா ஆகாது. அதனால இன்ஷா அல்லாஹ் என்ன சொல்றாங்களோ அதை செய்யும். மேற்கொண்ட பலன்கள் உள்ள விஷயத்த நம்ம அதிகமாக சேர்த்து முயற்சி பண்ண கூடாது. हुज़ैफ़ा रज़ी अल्लाह तआला अन्हु को अल्लाह के नबी ने हुक्म दिया कि हुज़ैफ़ा उठो और दुश्मनों की खबर लेकर आओ। साथ में ये भी समझाया कि अपनी तरफ से कोई हरकत मत करना। हुज़ैफ़ा रज़ी अल्लाह तआला अन्हु पूरे मैदान में मुशरिकीन के मजमे के बीच में घूमते रहे, सब कुछ देखते रहे, लेकिन एक मौके पर देखा कि अबू सुफियान आग के पास बैठ करके जो है वो गर्मी हासिल कर रहा है, अकेला है, कोई नहीं है। उन्होंने सोचा एक तीर निकाल कर मैं अभी अबू सुफियान का खात्मा कर देता हूँ। कोई भी नहीं है, 12,000 का लश्कर है, उसका ये जिम्मेदार है, अगर ये खत्म हो जाएगा तो सारा मजमा सारा लश्कर जो है उसके पैर उखड़ जाएंगे। तो ये सोच करके तीर निकालने के लिए अपना हाथ पीछे किया कि अबू सुफियान को ख़त्म कर दूं। इतनी बड़ी फ़ायदे की शक्ल सामने है, लेकिन फ़ौरन हिदायत जो थी वो याद आ गई कि अल्लाह के नबी ने फरमाया था सिर्फ देख कर आना है, इसके अलावा कुछ नहीं करना। तो तीर वापस कर दिया और अबू सुफियान को जो इतना बड़ा फ़ायदा था कि मैं इसे कत्ल कर दूं, इसको इसमें कदम आगे नहीं बढ़ाया। चुनांचे जब वापस होने लगे सारा मैदान देखकर तो रास्ते में फरिश्तों की जमात मिली। उसने कहा कि अपने आका से जाके कहो अल्लाह पाक ने दुश्मनों का इंतजाम कर दिया है। एक तीर भी चलाने की नौबत नहीं आई और सारा लश्कर और अबू सुफियान समेत सारा लश्कर उसके पैर उखड़ गए। इतना बड़ा फ़ायदा और इतनी बड़ी अल्लाह की मदद इस पर आई कि जितना हमसे कहा गया था उतना किया। अगर वो तीर चल जाता तो क्या फसाद होता हमें मालूम नहीं। नबी की एक बात को छोड़ने से ओहद के अंदर कितना जानी नुकसान हुआ। नबी की एक बात को छोड़ने से ओहद के अंदर कितना नुकसान हुआ। सिर्फ अपनी मर्जी से तय कर लिया कि हमें ये करना है तो उसका नुकसान इतना हुआ कि 70 सहाबा को अपनी जान देनी पड़ी। और यहाँ खंदक के मौके पर नबी की बात को मान लिया तो फरिश्तों की जमात रास्ते में कह रही है अपने आका से जाके कहो कि दुश्मनों का इंतजाम हो। கிடைமிக்க மேலான பெரியவருடைய சகோதரர்களே, வேலையில் என்ன முறை பெரிய சொல்லியிருக்காங்களோ அந்த முறை செய்யணும். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னா அது உதைப்பார் இல்லா உங்களை விசலாசவங்க அபூ சுஃபியானுடைய படைய உளவு பார்க்க காமிச்சாங்க. அனுப்பக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க நீங்க போகணும், அங்க என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்து வரணும், எந்தவித ஹர்க்கத்தும் செய்யக்கூடாது, எதுவும் உங்களுடைய தரப்புல எதுவும் செய்யக்கூடாது. அபூ சுஃபியான உடைய படையை பார்த்ததுக்கா உதைப்பார்லாம் இங்க புறப்பட்டாங்க, போய் பார்த்தாங்க. அந்த நேரத்துல இரவு நேரம் அபூ சுஃபியான் என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு நெருப்புக்கு முன்னால இருந்து தன்னுடைய கையை அதை சூடு காட்டி தன்னுடைய உடலை சூடாக்கி கொண்டு இருந்தார். இந்த நேரத்துல உதைப்பார் நாம் நினைக்கிறாங்க அபூ சுஃபியான் நமக்கு கண்ணுக்கு முன்னால இருக்கிறாரு, நம்மகிட்ட கையில அம்பும் இருக்கு, நல்ல ஒரு சான்ஸ் இது, இவரை அட்டாக் பண்ணிட்டா வெற்றி ஆகிடலாம், எதிரிகள் பயந்து போயிடுவாங்க அப்படின்னு மனசுல தோன்றுது. அதை உடனே என்ன செய்யறாங்க, தன்னுடைய கையெடுத்து அம்பு கூட்டுல கை வச்சு வில் எடுக்கிறாங்க. அந்த வில் எடுத்து விடலாம் நினைக்கிறாங்க. மனசுல ஒன்னே வரது ஞாபகம் நபி செஞ்ச ரவாங்கி. நபி என்ன சொன்னாங்க, நீங்க போங்க, என்ன அந்த எந்த விஷயங்களை செய்யக்கூடாது பார்த்துட்டு வர சொன்னாங்க. இப்ப அந்த சிந்தனை வந்ததையும் அந்த அம்பு கூட்டுல அந்த கையை கீழே விட்டுட்டு உடனே வாபஸ்லாம். உடனே திரும்பின உடனே வரக்கூடிய நேரத்துல வானவனுடைய ஒரு ஜவான்
இவங்களை பார்த்தாங்க, சொன்னாங்க போய் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லு, அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொண்டான், இவங்களுடைய விஷயத்துல எல்லாம் முடிவு கட்டிட்டா அப்படின்னு சொல்லி அந்த சஹாபிட்ட நல்ல விஷயத்த சொல்லி நற்செய்தியை சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பாருங்க, என்ன முறை நபி சொன்னாங்களோ அந்த முறை அப்படியே செஞ்சுட்டு வந்தனால எவ்வளவு பெரிய வெற்றி, எவ்வளவு பெரிய உதவி. அதனால்தான் வேலை செய்யும் போது, நல்லா வேலை செய்யும் போது புதிய புதிய விஷயங்கள் முன்னால தெரியும். இதுவும் நல்லதுதான், இது நல்லதுதான், நல்லதுதான் முன்னால வரும். அதனால வேலையில் எந்த குறை சொன்னாங்களோ எவ்வளவு சொல்லியிருக்காங்க அவ்வளவு செய்யும். இதுவே பாருங்க, அந்த குறைகளுக்கு மாற்றமா செஞ்சுட்டு சொன்னாங்க. நபி சொன்னாங்க ஒரு அவங்க இப்படிதான் செய்யுது. ஓதுடைய யுத்தத்துல சஹாபாக்கள் நபியோட ஒரு வார்த்தைக்கு மாற்றம் செஞ்சாங்க. என்னாச்சு? அந்த கணவாய்கள் நிக்க வச்சாங்க. நபிக்கு இத்தாத்துல ஒரு சின்ன விஷயத்தை மாற்றம் செஞ்சாங்க. பெரிய தோல்வி. எவ்வளவு பெரிய தோல்வி! 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவ்வளவு பெரிய கஷ்டம். இங்க என்ன? இந்த யுத்தத்துல அங்க நபியுடைய வார்த்தைக்கு மாற்றம் செஞ்சதே இவ்வளவு பெரிய தோல்வி. இங்க இந்த சஹாபி நபி என்ன ரவாங்கி சொன்னாங்களோ அந்த ரவாங்கிக்கு அப்படியே செஞ்சாங்க. தன்னுடைய அறிவை செலுத்தல, தன்னுடைய சிந்தனையை செலுத்தல, நபி என்ன சொன்னாங்களோ அப்படியே செஞ்சாங்க. அதற்கு ஒரு பிரதிபலன் நிலை கிடைச்சிச்சு, அல்லாஹ்வுடைய உதவி பூமி கிடைச்சு. அதனால பெரியவங்க சொல்றாங்க, எவ்வளவு செய்யணும், எப்படி செய்யணும் சொல்லி பெரியவங்க முடிவு செஞ்சிருக்காங்களோ அவ்வளவு வேலை செய்யறதான் நமக்கு வெற்றி இருக்கு. कारगुजारी सुनाने से, अपने बड़ों की खिदमत में हाजिर होने से, निजामुद्दीन बार बार जाकर अपनी कारगुजारी सुनाने से, या निजामुद्दीन की जमात आए उसके सामने अपनी कारगुजारी पेश करने से खुद एतमादी खत्म होती है। अगर ऐसा नहीं होगा तो काम करने वाले के अंदर खुद एतमादी पैदा हो जाएगी, और वो यहाँ तक होती है कि बाज काम करने वाले काम करते करते ये समझने लगेंगे कि काम हमसे हो रहा है, और दूसरा नुकसान ये होगा कि वो ये समझने लगेंगे कि निजामुद्दीन वालों को हमारे काम की क्या खबर है, अपने इलाके को हम जानते हैं। பாருங்க, கார்குசாரி அடிக்கடி கேட்பதற்காக அதை பற்றி சொல்வதற்காக நம்ம நிஜாமுதீன் போயிட்டு வர்றது, அங்க போய் கார்குசாரி சொல்றது, இல்ல நிஜாமுதீன் பெரியவங்க முன்னால வந்தாங்க அப்பா உங்களுக்கு முன்னால கார்குசாரி சொல்வதனால ரெண்டு பிரயோஜனம். ஒண்ணு என்ன? நம்ம மேல நம்பிக்கை இருக்கிறது, தன்னம்பிக்கை. நான் வேலை நல்லா செய்யறேன், என்னை கொண்டு வேலை ஆகுது, இது உடைக்கப்படும். நம்முடைய அந்த நம்பிக்கை வெளியாகி அல்ல வேலை சரியா செய்யும் என்ற சிந்தனை உருவாகும். இரண்டாவது, வேலையுடைய அந்த முறைகள் சரியான முறையில் செய்வதற்காக வேண்டி ஒரு முறை நமக்கு தட்டி கிடைக்கும். அதுக்காக வேண்டி இந்த கார்குசாரி சொல்லக்கூடிய அமலை கொண்டு இந்த பிரயோஜனங்கள் பார்க்கப்படுது. சொல்றது விளங்கிச்சாங்க? விளங்கிச்சா கேட்கிறாங்க. इलाके में काम करते करते जिम्मेदार यूं समझने लगते हैं कि काम हमसे हो रहा है। एक नुकसान तो ये होगा, दूसरा नुकसान ये होगा कि यूं समझते हैं कि निजामुद्दीन वाले हमारे इलाके का हाल नहीं जानते, हमारे इलाके का हाल हम जानते हैं, निजामुद्दीन वालों को खबर नहीं है, इसलिए हमें ये काम इस तरह करना है। பாருங்க, ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு என்ன? வேலை செஞ்சு தான் மேல நம்பிக்கை, தன்னம்பிக்கை, நான் வேலை செய்யற கரெக்ட், என்னுடைய வேலை சரியா இருக்கு என்று அவருக்கு சிந்தனை உருவாகும். இரண்டாவது, தான் வேலை செய்வதை பார்த்து நிஜாமுதீன் பெரியவங்களுக்கு என்ன தெரிய போகுது, அவங்க இங்க பார்க்க போறாங்க, நான் வேலை சரியா செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லி இந்த மாதிரி சிந்தனை உருவாங்க. அதுக்காக தான் கார்குசாரி அடிக்கடி சொல்லணும், இங்கேயே சொல்லணும், நிஜாமுதீன் சொல்லணும், அப்பதான் வேலையை சரியான முறை செய்து தயாராகும். हमेशा याद रखो, जिसको अल्लाह पाक इस काम में जिम्मेदारी देंगे उसके ऊपर उस काम का हाल आपके अपने इलाके से ज्यादा खोलेंगे। எப்போ நம்ம வேலைகளை நம்முடைய நிஜாமுதீன்ல வைப்போமோ அப்ப அவங்க அதை பத்தி விளக்கங்கள் கொடுப்பாங்க, அதை எடுத்து நம்ம செய்வோமோ அப்ப வேலையில பலவிதமான விஷயங்கள் வேலையை சரியான முறை செய்வதற்கு அது திறக்கப்படும். வேலை उमर रज़ी अल्लाह तआला अन्हु मदीना मुनव्वरा के अंदर जुमे की नमाज में खुतबे के अंदर हजारों किलोमीटर दूर जमात काम कर रही है, सारिया रज़ी अल्लाह तआला अन्हु, उनको मालूम नहीं है कि पहाड़ के पीछे क्या है। उमर रज़ी अल्लाह तआला अन्हु मदीने के अंदर जुमे के खुतबे में उन्हें ये बता रहे हैं कि पहाड़ के पीछे दुश्मन है, वो मदीने में बैठकर देख रहे हैं, जमात को वहां रह के भी नजर नहीं आता। பாருங்க, இப்படி இல்லை, நம்ம ஏரியாவில் வேலை செய்யறோம், பெரியவங்களுக்கு என்ன தெரிய போகுது, அதெல்லாம் நம்ம மறைச்சு செய்யணும், எல்லாம் அந்த பெரியவங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படி சொன்னா, அது உமர்ல அவங்க ஆட்சி காலத்துல மதீனால குத்பா செய்யறாங்க ஜும்மால. அப்ப சொல்றாங்க,
சாரியார் இல்லாவுடைய ஜமாத் அல்லாவுடைய பாதையில இருந்தாங்க. அப்ப சும்மால இருக்க சொன்னாங்க. சாரியார் இல்லாவோட பார்த்து உங்களுடைய படைக்கு பின்னால் எதிரிகள் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடிய பெரியார்களுக்கு அல்லாஹ் விளக்கத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்படி நினைக்காதீங்க நாங்க சேர்ந்து நிஜாமுக்கு தெரியாது நினைக்காதீங்க, அல்லாஹ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வச்சுட்டாங்க. इसलिए जो बात निजामुद्दीन से जिस तरह करने के लिए कहा जाए, सारे इस तरह समझो कि हमारी आंखें बंद हैं, जो बात हम कानों से सुन रहे हैं उसको उसी तरह करेंगे, जो हमें फायदे की शक्ल में नजर आती हैं उसकी तरफ नहीं चलेंगे, जो निजामुद्दीन के उसूल हैं काम के उसके मुताबिक सब करने पर जमा हो जाएंगे. பாருங்க, நிஜாமுத்தீனுடைய விஷயங்கள் எப்பெல்லாம் நம்ம கேட்போமோ கண்ணை மூடிக்கொள்ளணும், காதை வச்சு கேட்டுக்கொள்ளணும், அமல் செஞ்சு கொண்டே போகணும். ஒருவேளை நம்ம கண்ணு முன்னால பல பிரயோஜன விஷயங்கள் இருக்கு, ஆனா நிஜாமுத்தீன சொல்லப்படன்னு சொன்னா அந்த விஷயத்தை விட்டு நாம் தூரமா இருக்கணும். எதை சொன்னாங்களோ அதை காதல கேட்டு கண்ணு மூடி அதை செஞ்சு போக தயாரான செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். इसलिए कहते हैं इज्तिमाइयत सबसे बड़ी ताकत है. இதனால் தான் சொல்லப்படுது இஸ்திமாயியத் சொல்றதுக்குரிய அந்த கூட்டு உழைப்பு இருக்கு, அது பெரிய சக்தி வாய்ந்தது. सारी दुनिया में काम करने वालों की एक बात वहदत कलिमा, वहदत फिक्र, कारगुजारी के बगैर नहीं होगी. முழு உலகத்துடைய வேலைகள் ஒரே முறையில நடந்து அந்த இஸ்திமாயத்தை பாதுகாக்கப்படணும் சொன்னா வஹதத்தே ஃபிக்ர், வஹதத்தே கலிமா, ஒரே வார்த்தை எல்லாம் பேசப்படணும், எல்லாத்துடைய கவலையும் சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கணும். इसलिए ये कारगुजारी का अमल है जिसको अमानतदारी के साथ करना है. அதனால கார்குசாரி அமல் இருக்கு, அதனால்தான் நடத்தப்படுது. இதை அமானிதமா சொல்லணும். अमानतदारी ये नहीं है कि किसी काम को बढ़ा के सुनाओ, अमानतदारी ये नहीं है कि काम को घटा के सुनाओ, अमानतदारी ये है कि जैसा हो रहा है ऐसा सुनाओ. அமானத் என்று சொன்னால், அமானிதம் என்று சொன்னால் வேலை நடக்குது, வேலை குறைவு இருக்கு, அந்த குறைவை மறைச்சு சொல்றது என்பது இல்லை. வேலை நடக்குது, நிறைய நடக்குது, அதை குறைத்து சொல்வது இல்லை. என்ன நடக்குதோ எப்படி நடக்குதோ அதை பெரியவங்களால சொல்லுங்க. इसकी बरकत से रहबरी सही होगी. जो काम आपने जिस तरह सुनाए होंगे, जो हो रहा है उसकी बरकत से इस काम में रहबरी सही होगी. இதன் காரணமாக வேலையுடைய சரியான முறைகள் கண்ணு முன்னால கிடைக்கும், சரியான முறைகள் சொல்லி கொடுப்பாங்க. அதனால நம்முடைய கார்குசாரி என்ன இருக்கோ அதை சொல்லுங்க. कारगुजारी सुनाना ऐसा है जैसे मरीज का अपना मर्ज बताना डॉक्टर को. कारगुजारी सुनाना ऐसा है जैसे मरीज का अपना मर्ज बताना डॉक्टर को. मर्ज बढ़ा के बताओगे तो भी नुकसान है, मर्ज को घटा के बताओगे तो भी नुकसान है. जैसा है ऐसा बताओगे तो सही दवा पहुंच जाएगी. கார்குசாரி சொல்றது எப்படி சொன்னா, ஒரு நோயாளி டாக்டர்கிட்ட தன் நோயை பத்தி சொல்ற மாதிரி. ஒரு நோயாளி டாக்டர் போய் உட்காந்துருக்காரு, அவர் என்ன இருக்கு அதெல்லாம் சொல்லுவாரு. அதிகமான நோய் இருக்கிறது கொஞ்சம் நிறைய சொன்னா டாக்டர் நிறைய மட்டும் கொடுத்துருவாரு, அதுவும் பிரச்சனை. என்ன நோய் இருக்காத சொல்லுவாரு, அவர் அதுக்குள்ள வைத்தியத்தை கொடுப்பார். அது மாதிரிதான் கார்குசாரில என்ன நம்மள்கிட்ட வேலை நடக்குதோ அதை சொல்லணும் இன்ஷா அல்லாஹ், அதற்கு முறைகள் சொல்லி கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். आखिरी बात यह है कि जो कारगुजारी सुनो अपनी कारगुजारी समझ के सुनो, अपनी कारगुजारी समझ के सुनो. பாருங்க, கார்குசாரி சொல்லும் போது எல்லாம் நினைங்க இது என்னுடைய கார்குசாரி நினைங்க, அந்த ஜில்லா இந்த ஜில்லா இந்த அழுக்கு அப்படி நினைக்காதீங்க. என்னுடைய கார்குசாரி, எங்களுடைய கார்குசாரி சொல்றாங்க அப்படி நினைக்க. ये मत सोचा करो कि ये फला इलाके की कारगुजारी है. हम किसी इलाकाई नबी की उम्मत में नहीं हैं, हम सारे आलमी नबी की उम्मत में हैं. सारे आलम में जहाँ भी काम हो रहा है उस काम से मैं मुताल्लिक हूँ. अगर उसमें कमी है तो उसकी जिम्मेदारी मेरी है कि मेरे होते हुए कमी है. अगर वहाँ काम की शक्लें अच्छी बढ़ रही हैं तो हम अल्लाह का शुक्र अदा करेंगे. अगर कमी हो रही है तो हम अपने आप को, हम अपने अंदर नदामत पैदा करेंगे. जो आदमी अपने काम की कमी पर नादिम हो जाता है, अल्लाह ताला उसके लिए अमल की तौफीक का दरवाजा खोल देते हैं. எளிமைக்கு மேலான பிரிவுடைய சோதனை. அதனால கார்குசாரி சொல்றோம்ல, சொல்லக்கூடிய நேரத்துல நம்முடைய ஜில்லா எங்களுடைய ஏரியா நினைக்காதீங்க. இது எல்லா கால்சாரியும் எங்களுடைய கால்சாரி. ஏன்னா நபிசல்லாஸ்லாம் அவங்க ஒரு இலாக்காக்காக அனுப்பப்பட்டாங்க, அவங்க முழு உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபி. அதனால இங்க ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் முழு உலகத்தை சார்ந்தவங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஏரியால வேலைகள் அதிகமாச்சு சொன்னா மாஷா அல்லாஹ் அதை கொண்டு நம்ம அல்லாஹ்க்கு சுக்ர் செய்யணும். வேலையில பலகீனம் ஏற்பட்டுச்சு சொன்னா அந்த ஏரியா தானே பலகீனம் ஏற்பட்டிருக்கு, எங்க ஏரியா நல்லா நினைக்க கூடாது, இதுல நம்முடைய குறையா நினைக்கணும், ஒவ்வொரு சாத்து நினைக்கணும், இது என்னுடைய பலகீனம். இதுதான் சாபாக்கள் என்ற முறை. வேலைகள்ல பலகீனம் ஏற்பட்டுச்சுன்னா தன்மை வாங்கிக் கொள்வாங்க, தன்மையில சொல்லிக் கொள்வாங்க.
அதனால வேலை செய்யக்கூடியவங்க எப்போ குறை உள்ளதை பார்த்து தன்னை மேல கை செல்லப்படுவாங்களோ, என்னுடைய பலகீனத்தை நினைப்பாங்களோ, அதனால அல்லாஹ் தஆலா வேலையில அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் இன்ஷா அல்லாஹ். हर कारगुजारी को अपनी समझोगे, दीन का दर्द और उम्मत का गम पैदा होगा। பாருங்க, ஒவ்வொரு காவல்தாரி சொல்லும் போது இது என்னுடைய காவல்தாரி நினைச்சு சொன்னா உண்மையாக அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்துல தீனுடைய கவலை உண்டாக்குவான். दूसरों की समझ के सुनोगे तो हमारे अंदर वो गम पैदा नहीं होगा। இது காவல்தாரி அடுத்தவங்களுடைய காவல்தாரி, இது எங்களுக்கு சேவை நினைச்சு சொன்னா அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல தீனுடைய கவலை போட மாட்டான். अल्लाह ताला हम सबको अमल की तौफीक दे। அல்லாஹ் தஆலா காவல்தாரி சரியான படி செய்யறதுல தௌஃபீக் செய்யும் இன்ஷா அல்லாஹ். செலவு இன்ஷா அல்லாஹ். வாங்க சென்னை வந்திருக்கேன் இன்ஷா அல்லாஹ். ये पानी का फिक्र है। पढ़ना शुरू करें। चले அல்ஹம்துலில்லாஹ். என்னை சிட்டியுடைய காவல்தாரி वो बैठो उकर आप नीचे बैठो ना, आप हमारी तरह नीचे बैठो, तखत खुद ऊंचा है। சென்னை சிட்டியுடைய காவல்தாரி வருடக்கொத்த உலமாக்கள் 70, அதில் வருடந்தோறும் வக்து கொடுக்குறாங்க 30, சில்லா கொடுத்த 3 சில்லா கொடுத்த உலமாக்கள் 88, அதில் வருடந்தோறும் வக்து கொடுக்குற 26 உலமாக்கள். சில்லா கொடுத்த உலமாக்கள் 258, வருடம் கொடுத்த உலமாக்கள் 70. आप नंबर बोलते रहो और आप सुनाते रहो, ये नंबर बोलते रहे। நம்பர் 8 இந்த வருடந்தோறும் வக்து கொடுத்த உலமாக்கள்ல 30 பேர் வருடந்தோறும் வக்து கொடுக்குறாங்க. 4 மாதம் கொடுத்த உலமாக்கள் 88, அதுல வருடந்தோறும் வக்து கொடுத்த உலமாக்கள் 26. சொல்லிட்டு வாங்க. சில்லா கொடுத்த உலமாக்கள் 258, அதுல வருடந்தோறும் வக்து கொடுக்குறாங்க 40. நிஜாமுதீன்ல 2 மாதம் கொடுத்த உலமாக்கள் 5, நிஜாமுதீன்ல வருஷம் சில்லா கொடுத்த உலமாக்கள் 18. நம்பர் 2 சென்னை சிட்டியில 4 மாதம் கொடுத்த சாந்திகள் आपके यहाँ उलमा इकराम जो साल वाले हैं वो 70 हैं। उलमा इकराम साल वाले 70 हैं। உங்களுடைய வருஷம் கொடுத்த உலமாக்கு 20 நம்பர் இருக்கீங்க. सालाना वक्त लगाने वाले 30 हैं जी। तो बाकी जो 30 के अलावा जो तादाद है उस पर मेहनत की क्या तरतीब है? வருஷம் சில்லா கொடுக்குறவங்க 30 நபர்கள் இருக்காங்க சொல்றீங்க. மீதமுள்ள உலமாக்கள் 40 உலமாக்கள் இருக்காங்க. உங்களுக்கு யார் என்ன தர்த்தீப் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கிறான். அவங்களை இன்றாஜா சந்திக்கிறோம். அது அல்லாமல் ஒவ்வொரு மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த அத்தனை உலமாக்களை கூப்பிட்டு தஸ்கீல் செய்யப்படும். ये बता रहे हैं हर उनसे इतवार के तौर पर मुलाकात हो रही है और इसके अलावा हर इतवार के दिन महीने में आखिरी इतवार के दिन उनसे जोड़ जोड़ते हैं। एक महीने में जोड़ होता है, महीने में एक बार जी। अगर किसी काम की फिक्र को महीने में एक बार करोगे तो वो काम कैसे काबू में आएगा? கேட்குறாங்க
ஜோடு இருக்கு, மாசத்துக்கு ஒரு தடவை தான் செய்வீங்க. இவ்வளவு இந்த வேலையை மாசத்தை ஒரு தடவை அவங்கள சந்திச்சு ஜோடு வைக்கிறது எப்படி நம்ம வேலை பூர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. कोई भी काम जो है वो किसी काम को भी काबू में करने के लिए सिर्फ जोड़ उसके लिए काफी नहीं है. எந்த வேலையா இருந்தாலும் சரி அந்த வேலையை பூர்த்தியான முறையில் செய்வதற்கு ஜோடு பூர்த்தி ஆக முடியாது, அது மட்டும் போதுமாகாது. जब तक कि उसकी फिक्र आपके रोजाना के मशवरे में, उसकी फिक्र आपके हफ्तेवारी मशवरे में, जब तक आपकी ये फिक्र आपके इन मशवरों में नहीं होगी तो फिर उसकी 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 तरतीब मेहनत की मैदानों में नहीं बन सकती. பாருங்க, எதுவரை உங்களுடைய பள்ளியுடைய மஷ்வராலையோ ஹப்தவாரி மஷ்வரா ஹல்கா மஷ்வராலையோ அந்த உலமாக்கள் மேல நீங்க உழைப்பு செய்யக்கூடிய சிந்தனைக்கா உருவான வைக்க மாட்டீங்களோ, பேச மாட்டீங்களோ, முதாக்கரா செய்ய மாட்டாங்களோ, அது வந்து வேலை பூர்த்தி செய்ய முடியாது. आप अपने मशवरे में बताओ कि आपके मशवरों में इस अमर की क्या फिक्र है. உங்களுடைய வாரத்தில் மசூராவில் இதை பற்றி ஏதாவது யோசிக்கிறீங்களா, ஏதாவது ஃபிக்கர் பண்ணுறீங்களா கேட்குறாங்க. விஷால செய்யணும், இனிமேல் செய்யணும். अभी तक नहीं है जी, तो अभी तक क्यों नहीं है? ஏன் வரை செய்யணும்னு கேட்குறாங்க. மாதம் ஒரு முறை ஜோடு நடக்கிறதுனால அதுவே சாத்தியம் இருந்தாங்க. किसी काम की फिक्र हर महीने करना, ये तो उस काम को खत्म करना है. பாருங்க, ஏதோ ஒரு வேலையை மாசத்துல ஒரு தடவை அதை பத்தி யோசிக்கிறது, அதை பற்றி முசாக்கரா செய்யறது, வேலையை அது அதை விட்டுறது, அதை வந்து வேலையை முற்றிலும் விட்ட இல்லாம ஆக்குற மாதிரி. जिस तरह से अल्लाह के रास्ते में 4 महीने अल्लाह के रास्ते में निकालना, चिल्ला अल्लाह के रास्ते में 3 दिन देना अपने मकाम पर, जिस तरह से हर खुरूज की फिक्र, जिस तरह से एक आम से आम खुरूज की फिक्र हमारे मशवरों का हिस्सा है, इसी तरह से उलमा के खुरूज की फिक्र भी हमारे मशवरे का हिस्सा है. பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், எப்படி நம்முடைய ஏரியாக்கள்ல 4 மாசம் ஜமாத்துக்காக வேண்டி, சில்லா ஜமாத்துக்காக வேண்டி, 3 நாள் ஜமாத்துக்காக வேண்டி நம்ம யோசிப்போம், உழைப்பு செய்வோமோ, அதே மாதிரிதான் உலமாக்களை வேலையில சேர்ப்பது மூலமாக அவங்கள வேலை எப்படி இணைக்கிறது என்று ஒவ்வொரு நாள் மஷூராலையும் இதை பத்தி நம்ம உருவான்களை எடுக்கணும், பள்ளி மஷூராலிருந்து செய்யணும்னு சொல்றாங்க. ये बात इसलिए अर्ज की जाती है कि जो बात आपके मशवरे में आएगी वो आपकी मेहनत में आएगी, जो बात आपके मशवरे में नहीं आएगी वो मेहनत से भी निकल जाएगी. எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னா, எந்த விஷயம் உங்களுடைய மஷூரால உருவானாக வருமோ அதுதான் உழைப்புல வரும், அதை பத்தி உழைப்பு செய்வீங்க. எது விஷயம் உங்க மஷூரால வராதோ அதை பத்தி உழைப்பு இருக்காது. அதனால மஷூரால இந்த உலமாக்கள் விஷயமா பள்ளி மஷூராலே உழைப்பு செய்ய தட்டிப்படுது. इसलिए जितने अज़ला के लोग यहाँ बैठे हैं, ये बात सबके लिए है, अपने अपने हफ्तेवारी मशवरों में, अपने मस्जिद के माहौल में जो आपका मशवरा होता है रोजाना, आप हफ्तेवारी मशवरे में इसकी फिक्र करोगे तो ये बात मस्जिदों के मशवरों में जाएगी और मस्जिदों के मशवरे में जाएगी तो फिर मेहनत में भी आएगी. பாருங்க, வெறும் சென்னைக்கு சொல்றான்னு நினைக்காதீங்க, இங்க எத்தனை ஜில்லாக்கள் உட்கார்ந்துருக்காங்க, எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தான். பாருங்க, நம்முடைய ஹல்காவுடைய மஷவராவிலும் நம்முடைய பள்ளியில செய்யக்கூடிய தினந்தோறும் மஷவராவிலும் உலமாக்களோட உழைப்பை பத்தி மஷவரா செய்யணும், அவங்கள உழைப்புல சேர்க்கறதுக்காக ஃபிக்ர் பண்ணணும், அதுக்குள்ள தர்த்தீப் செய்யணும் இன்ஷாஅல்லாह. अब उसके साथ जो आपका खुसूसी जोड़ है महीने में जो आप करते हो वो भी कारआमद हो जाएगा. लेकिन जब होगा जब आप रोजाना की मेहनत में आप इस तकाज़े को लेके चल रहे हैं. அதான் சொல்றாங்க, நீங்க ஒரு மாசம் ஒரு தடவை ஜோடு வைக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அந்த உழைப்பும் வேலையோட பூர்த்தியான வேலையை ஆடும் சொன்னா அதுக்கு தினமும் மசூரால கொண்டு வரணும். அதுக்காக இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி உழைப்பு தட்டிப்படுது. एक तो ये बात है, இது ஒரு முக்கியமான விஷயம். दूसरी बात ये है कि इस तरह के तकाज़ों पर, जैसे हमारे उलमा इकराम का तकाज़ा है, इस तरह के तकाज़ों पर मुनासबत को भी सोचा जाए कि भाई मुनासबत के जरिए इनसे जो है हम ऐसे लोगों को तलाश करें जिनसे इनकी मुनासबत है, ऐसे लोगों को तलाश करके, चाहे वो हमारी मस्जिद के माहौल में नहीं है, चाहे वो हमारे हल्के में नहीं है, अगर वो दूर दराज भी हैं तो ऐसे लोगों से मुलाकात करके, उन लोगों को मुलाकात करके साथ में लेके, जिनके ऊपर इनका असर है, ऐसे लोगों को साथ में लेके मुलाकात करना, ताकि आदमी उनके असर से वसूल हो जाए और आगे का काम चालू हो जाए. ऐसी मुनासबत को भी तलाश करें.
பாருங்க, அதிகமாக என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி எங்கள் பள்ளியில் உலமாக்கள் யாரும் இல்லைங்க வேலையில், அதனால் செய்ய முடியாது சொல்லுவாங்க. அதுக்காக சொல்கிறாங்க. இதுக்கு ரெண்டாவது முறை என்ன சொன்னால், நம்ம பள்ளிகளில் உலமாக்கள் இல்லைன்னா கூட நம்முடைய ஹல்காவில் நம்முடைய ஜில்லாக்களில் உலமாக்கள் இருப்பாங்க. அவங்கள கூட அழைச்சிட்டு போய் நம்ம ஏரியாவில் உள்ள உலமாக்களை சந்திக்கிறது, வேலையில் அவங்க சேர்க்கறதுக்காக வேண்டி தட்டி பண்ணுறதுக்காக வேண்டி முயற்சி செய்யறது மாசம். உலமாக்களை சந்திக்க வைங்க. நம்ம ஏரியாவில் இல்லைன்னு சொன்னா பக்கத்து ஏரியாவில் கொண்டு வந்து வச்சு சந்திக்க வைங்கன்னு சொன்னாங்க. जब हुदैबिया के मौके पर आप तशरीफ लाए तो सबकी राय आई कि हज़रत उमर चले जाए, लेकिन फिर राय ये आई कि हज़रत उमर से ज़्यादा मुनासबत हज़रत उस्मान की है, इनकी रिश्तेदार ज़्यादा है, हज़रत उस्मान को भेजेंगे तो इनका इस्तेकबाल करेंगे. ये होता है सोचना. அதே மாதிரி யாரை சந்திக்க வைக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். அதுவும் முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு உதவியாவுடைய அந்த உடன்படிக்கை நேரத்தில் அபிப்பிராயங்கள் வந்துச்சு, உமர்ல அவங்க அனுப்புங்க சொன்னாங்க. ஆனா நபிசல்லாசம் பார்த்தாங்க, இங்க யார் போனா பொருத்தமா இருக்கும், யார் போனா மக்கவாசிகள் லேசா இருக்கும்னு சொல்லி பார்த்தாங்க. அந்த அடிப்படையில் உஸ்மான் அவங்க முடிவு செஞ்சு அனுப்பிச்சாங்க. அதனால அந்த தஸ்கீல்ல போகும்போது யாருக்கு தோதுவான முறையில் தஸ்கீல் செய்வாங்கன்னு பார்த்து அந்த முனாவசத்தை தோதுவான ஆட்கள் அனுப்பதுக்கு முயற்சி பண்ணும். तीसरी चीज ये है कि जो हमारे काम करने वाले साथी हैं जिम्मेदार इलाकों के अंदर और मस्जिदों के अंदर जो हमारे साथी बैठते हैं वो भी इस तकाजे पर मुईन और मददगार बने. ये नहीं है कि भाई ये किसी भी काम को जो है वो तबकाती काम में समझो. सारा काम, क्योंकि ये मेहनत किसी जमात की मेहनत नहीं है, ये मेहनत उम्मत की मेहनत है और उम्मत एक मजमूए का नाम है. समझिए, सबसे मिलकर के उम्मत बनती है. तो इससे मेहनत में हम सबको एक दूसरे का मददगार बनना है. हमारे साथी मस्जिदों की सतह से बहुत सारे उलमा ऐसे हैं जो मस्जिदों में इमामत करते हैं, मदरसा पढ़ाते हैं या कहीं मकतब पढ़ाते हैं, मुख्तलिफ शोबों के अंदर हैं. अगर हमारे साथी उसमें होंगे तो वो उनके निकलने में उनके मददगार बने. इमामत कर रहे हैं तो वो तबादल तलाश करके भाई 1 साल तक इंशाअल्लाह हम इसकी तरतीब बनाएंगे कि हम किसी को आपकी जगह दूसरे को लेकर आएंगे, आपके निकलने में इसमें आसानी हो जाए. इस तरह से उनके तकाज़ों में मददगार बनना ये आम से आम साथी का काम है. हम सब इसमें मददगार बने. பாருங்க, ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் நினைக்கணும், நம்ம இந்த உலமாக்கள் வேலை தான் சொல்லி விட்டக்கூடாது. நாமளும் கூட அவங்க கூட உதவியாளர்களாக இருக்கணும், அவங்க கூட ஒத்துழைப்பு செய்யணும். ஏன்னா நபிசல்லாஸ்லாம் அவங்க முழு உம்மத்தை விட்டு போயிட்டுருக்காங்க. உம்மத்தில் எல்லாமே தமக்காவும் இருக்காங்க. நான் உலமாக்களோட உழைப்புல நாங்களும் பங்கெடுத்து அவங்க கூட உதவி எடுத்து நாமளும் சந்திக்க போனோம். அதுக்குள்ள எல்லா வித தர்த்தீபும் செய்யணும். சில நேரங்களில் இமாம்கள் இருப்பாங்க, மதரசால பொறுப்புல இருப்பாங்க, இவங்களுக்கு முத்தபாதல் தேவைப்படும். அப்ப நம்ம கூட இருந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு தர்த்தீப் செஞ்சு கொடுக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் வெறும் உலமாக்கள் வேலை உலமாக்கள் செய்வாங்கன்னு சொல்லி விடாம கூட சேர்ந்து உங்களுக்கு பொறுப்புதாரிகளும் அவங்க கூட உதவியாளராக அவங்களுடைய எல்லா விதத்திலும் நம்ம ஒத்துழைப்பு செய்ய தயாராக. मुलाकातों की जमातें भी मखलूत बनाई जाए. அதனால்தான் முலாகாத்துடைய ஜமாத்தும் மஹ்லூத்தான ஜமாத், அதாவது கலப்பட ஜமாத். அதில் உலமாக்களும் இருக்கணும், பொறுப்புதாரிகள் இருக்கணும், மற்ற எல்லா சோபால உள்ளவங்களும் இருக்கிற மாதிரி ஜமாத்தில் அமைக்க சொன்னாங்க. इंशाअल्लाह उससे काम आसान होगा. இதனால வேலைகள் லேசா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். एक बात तो ये है कि हाँ, இது ஒரு முக்கியமான விஷயம். एक तो ये है कि जिनका साथ लग गया है उन पर मेहनत, जिनका साथ लग गया है उन पर सालाना वक्त लगाने की मेहनत. एक वो है उलमा इकराम की अगर कुल तादाद देखेंगे उसको भी देखो, जो 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 अपने इलाके में हमारे यहाँ कुल उलमा इकराम कितने हैं. ऐसे उलमा इकराम जिनका फारिग होने के बाद साथ नहीं लगा, एक मेहनत उनके साथ है. एक मेहनत तो उनके ऊपर है जिनका वक्त लग गया, एक मेहनत उनके ऊपर है जिनका वक्त नहीं लगा. उन पर मेहनत ये है कि उनसे भी इसी तरह से मिला जाए और उनसे मिल करके उनको आमादा करना ताकि वक्त लगाने की तरतीब बन जाए. பாருங்க, 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று இருக்கு, வருஷம் கொடுத்த உலமாக்களை சந்திக்கிறது. அவங்க வருஷம் போயிட்டு வந்தாங்க இருக்காங்க, இவங்கள பலகீனமாயிட்டாங்க, சந்திச்சு அவங்கள வேலையில சேர்க்கிறது. 2வது ஒன்று இருக்கு, அதாவது உலமாக்கள் ஓதி முடிச்சுட்டாங்க, அவங்களால வக்து கொடுக்க முடியல, வருஷம் கொடுக்கல, இப்படிப்பட்ட உலமாக்களை சந்திக்கக்கூடிய தர்த்தீப் பண்ணணும். அதனால இந்த 2 வித உழைப்புகளும் செய்யணும். வருஷம் கொடுத்த உலமாக்களையும் சந்திச்சு கொண்டிருக்கணும், அவங்கள்ட்ட போய் கொண்டிருக்கணும். அது இல்லாம வருஷம் கொடுக்காத உலமாக்கள்
வக்து கொடுக்கல, அவங்க பாரிகாரன் மற்ற அவங்களுடைய வக்து கொடுத்துருக்காங்க. இவங்களும் போய் சந்திக்கணும். 3 சில்லா முடிச்சுட்டாங்க சொன்னா அவங்க வருஷம் கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணணும். சில்லா கொடுத்தாங்கன்னா மேலே அவங்களும் தர்த்தி பண்ணணும். இதுக்காக வேண்டி அவங்களும் சந்திக்கக்கூடிய தர்த்தி பண்ணி செய்யணும்னு சொல்றாங்க. பொதுவான உலமாக்களை சந்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 4 மாதம் கொடுத்தவங்க 3543 பேர். அதில் வருடம் 4 மாதம் கொடுக்குறவங்க 30 பேர். வருடந்தோறும் சில்லா 1630 பேர். சில்லா கொடுத்தவங்க 8750 பேர். அதில் வருஷம் சில்லா கொடுக்குறவங்க 3572 பேர். அடுத்து ஒரு சில்லா கொடுத்த பெண்கள் 262. நம்பர் 3 மூணாவது வருஷம் கொடுத்த ஒரு சில்லா கொடுத்த பெண்கள் इसमें ये वक्त लगाए हुए सालाना वक्त लगाने वाले आपके यहाँ 96 हैं उलमा में, 30, 26, 40 96 हैं जिनका सालाना वक्त लगा उलमा में। निजामुद्दीन 2 माह आमद 5 की और सालाना चिल्ला या 18 कहाँ से लगाया सालाना चिल्ला கேட்கிறாங்க. அதாவது உங்களுடைய வருடத்தோறும் வக்து கொடுத்த உலமாக்கள் 56 பேர் சொல்லிட்டீங்க. இதுல நிஜாமுத்தீன் அகமது வந்திருக்கிறது 5 பேர் சொல்றீங்க. ஆனா சாலனா சில்லா நிஜாமுத்தீன் வந்தவங்க 18 பேர் சொல்றீங்க. இவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு கேட்டாங்க. இல்ல 2 மாதம் நிஜாமும் கொடுத்தவங்க 5 பேர். 2 மாசம் கொடுத்தவங்களா? ஆமா. சரி. இந்த வருஷம் சில்லாவை நிஜாமுத்தீன் பச்சை கொடுத்தவங்க 18 பேர். மீத உள்ளவங்க எங்க வக்து கொடுக்குறாங்க? பாக்கி உள்ள 56ல 18 போயிடுச்சு. மீத உள்ளவங்க எங்க கொடுக்குறாங்க? बस आप लोग ये ख्याल फरमाएं कि जो भी सालाना वक्त लगाते हैं उलमाए कराम, चाहे साल लगाए हुए या 4 माह लगाए हुए या जिनका सालाना चिल्ला ही पाबंदी से लगता है, ऐसे तमाम उलमाए कराम 1 साल का चिल्ला तो अपने इलाके में लगाएं, दूसरे साल का चिल्ला अपने जिम्मेदारों का पर्चा लेकर के खत लेकर के निजामुद्दीन पहुँचे और वहाँ से वक्त लगाने की तरतीब बनाए। इसका एहतमाम होना चाहिए, चाहे साल लगाए हुए चाहे 4 माह लगाए हुए या जो सालाना चिल्ला लगाते हैं आपके यहाँ, इससे उनकी सतह बढ़ेगी इंशाअल्लाह। 4 महीने वाले साल लगाएंगे, चिल्ले वाले या और आगे बढ़ेंगे इंशाअल्लाह। साल लगाए हुए दूसरे साल के लिए तैयार होंगे, इसलिए इसका एहतमाम फरमाएं, इससे इंशाअल्लाह तरक्की होगी। பாருங்க, வருடத்தோறும் சில்லா கொடுக்குற உலமாக்கள் 56 நபர்கள் இருக்காங்க. இவங்களை இந்த மாதிரி தர்த்தீப் செய்யுங்க. அதாவது வருஷம் கொடுத்த உலமாக்களும் சரி, 4 மாசம் போன உலமாக்களும் சரி, இவங்களுடைய ஒரு சில்லா மகாமில கொடுக்கணும், இன்னொரு சில்லா நிஜாமுதீன்ல கொடுக்கணும். அடுத்த வருஷத்துக்கு சில்லா இந்த தர்த்தீப் இன்ஷா பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அது இன்ஷா அல்லாஹ் செஞ்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் காமிக்கலாம். சரி இன்ஷா அல்லாஹ். நாலு ஷம்புஜார் இருக்கு. 4 ஷம்புஜாரிலையும் ஹேரா படிக்கிறோம். 72 ஹல்கா, 72 மஜ்லிபா மாதத்தோடு அந்த 72 இடங்களிலும் ஹயாத் வாசிக்கப்படும். பிறகு சில அமர்கள் உள்ள பள்ளி 230, 5 அமர் உள்ள பள்ளி 470, மாதம் 3 நாள் ஜமாத் 396, மாதம் 10 நாள் கொடுக்குறவங்க 84 பேர். தினசரி 8 மணி நேரம் கொடுக்குறவங்க 184, 2 மணி நேரம் கொடுக்குறவங்க 3090. மஸ்ஜித் ஆபாதி உழைப்பு 205 இடங்கள் நடக்குது. வீட்டு தாலீம் 5 அமலுடனே 1600, அது இல்லாமல் இருக்கிற வீடுகள் 5000. 5 மாதம் வெளிநாடு ஜமாத்து 8 ஜமாத் போச்சு. 3 சில்லா ஜமாத் 20 ஜமாத் சவாரியில் போயிருக்கு. சில்லா ஜமாத் 71 ஜமாத் அமைச்சிருக்கோம். பிறகு ஒரு பள்ளிவாசலிருந்து சென்ற ஜமாத்துக்கள், ஒரு 3 சில்லா ஜமாத், 120 சில்லா ஜமாத்துக்கள். 2 மாதம் 5 आमान वाली मस्जिदें 470 है जी। 5 अमल पள்ளிகள் 470 சொல்றீங்க. और महाना सहरोजा जमातों का जो औसत है वो 396 है. 3 நாள் ஜமாத்துடைய மாச எண்ணிக்கை சராசரி எண்ணிக்கை 396 சொல்றீங்க. சில நேரங்களில் 2 பள்ளி சேர்ந்து ஒன்றா போயிடும். बाद मसाजिद वाले ये जो 2 मस्जिद मिला के एक ही जमात निकल रहे हैं.
ठीक है, ये तो आपने गिन ली, ये तो आपने गिन लिया कि बाद मस्जिद वाले दो मिलकर के एक जमात बनाते हैं, लेकिन ऐसी मस्जिदें कितनी हैं जिनसे महीने में 4 जमातें निकलती हैं, 3 निकलती हैं, 2 निकलती हैं, वो भी बता दो। நீங்க இப்படி சொல்றீங்க, 2 மஸ்ஜித் சேர்ந்து ஒரு ஜமாத் இருக்கீங்க சொல்றீங்க. சில நேரங்கள் இப்படி இருக்கு, இத்தனை மஸ்ஜித் உங்கள்கிட்ட எப்படி இருக்கு, ஒரே மஸ்ஜித் 4 ஜமாத் இருப்பாங்க, அது மாதிரி எத்தனை மஸ்ஜித் இருக்கு கேட்கலாம். கணக்கு சரியா பாருங்க, हिसाब बराबर नहीं है. नहीं, हिसाब नहीं है। अगर कारगुजारी सही बनाने की कोशिश करो, பரவாயில்ல பாருங்க, காரூசாரி சரியா சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. अगर आपकी मस्जिदें आपकी अभी तक इसी सतह पर हैं कि वो महीने में एक ही जमात निकालेंगी, तो ये तो बहुत काम की तनज़्ज़ुली है, ये तो बहुत काम की तनज़्ज़ुली है। आखिरी दर्जा है, बिल्कुल आखिरी दर्जा। अगर कुछ भी काम नहीं है तो एक मस्जिद से हर हफ्ते जमात निकलनी चाहिए। பாருங்க, ஒரே மஸ்ஜித்ல ஒரு ஜமாத் போதும்னு சொல்றதுக்கு உண்மையாவே நம்முடைய வேலையில இது வீழ்ச்சி இருக்கு. ये आखिरी दर्जा है, ஆகிரி தர்ஜா தான். और इसमें आला बात ये है, பாருங்க, அதாவது ஒரு பள்ளியில ஒரே ஜமாத் போறது என்பது ரொம்ப அதாவது அது ஒரு பள்ளியில ஒரு ஜமாத் போறது என்பது இது வேலையில வீழ்ச்சிக்கிறாங்க. வாரத்துல ஒவ்வொரு ஜமாத் போறது தான் நம்முடைய கடைசி தரம். ஒவ்வொரு ஜமாத் போற வரவாரம் हर हफ्ते जमात निकलना ये कोई आला काम नहीं है। ஒவ்வொரு வாரமும் ஜமாத் போறது நம்மள்கிட்ட பெரிய உயர்ந்த ஒரு அமல் செஞ்சுட்டோம் என்பதில்ல, பெரிய உயர்ந்த தரம் இல்லை. एक मस्जिद के माहौल में जितने बालिग मर्द हैं, एक महीने में हर एक के सहरों लग जाए, ये आला बात। ஒவ்வொரு மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாட்சிகளையும் 3 நாள் ஒவ்வொரு மாசமும் போறாங்க சொன்னா இதான் உயர்ந்த தரம். ஒவ்வொரு மஸ்ஜிதில் உள்ள ஒவ்வொரு சாட்சிகளும் ஒவ்வொரு மாசம் 3 நாள் போறாங்கன்னா இதான் உயர்ந்த தரம். ஒவ்வொரு நபர்கள் हमारी निगाह इस पर होनी चाहिए। அதனால நம்முடைய பார்வை இது மாதிரி இருக்கணும். अरे इस तरह से एक महीने के अंदर अंदर हर साथी के सहरों लग जाए। அதனால நம்முடைய யோசனை, நம்முடைய உழைப்பு என்ன, ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 நாள் முடிக்கிறதுக்கு மாசம் தட்டி பண்ணணும். मिस्र के लोगों ने आके कारगुजारी सुनाई कि एक महीने में हमारी एक मस्जिद से 150 जमातें। மிஸ்ருடைய சாட்சிகள் வந்து கார்குஜாரி சொன்னாங்க, எங்களுடைய மிஸ்ர்ல ஒரு பள்ளியில ஒரு மாசத்துல 150 ஜமாத் போதுங்க. மிஸ்ர்ல ஒரு பள்ளியில ஒரு மாசத்துல 150 ஜமாத் போதுன்னு சொன்னாங்க. मुफ्ती साहब होके भी आए मिस्र में। मुफ्ती मुस्लिम साहब आगे मिस्र இப்பதான் வக்து கொடுத்து வந்தாங்க 2வது வருஷம். वो तो साथी खुद ही आए हुए थे, हमारा इस जगह इस्तेमाल चल रहा था, उन्होंने मशवरे में कारगुजारी सुनाई। அவங்க எங்களுடைய டெல்லியுடைய இஸ்திமா ஈதுகால நடத்தி அவங்களே வந்தாங்க. வந்து அவங்களுடைய காமிச்சாங்க, சொன்னாங்க ஒரு பள்ளியில எங்களுடைய ஒரு பள்ளியில ஒரு மாசம் 150 மூணாவது ஜமாத் சொன்னாங்க. हमारे यहाँ हर नमाज के बाद जमात निकलने के वहां இன்னும் சொன்னாங்க, எங்களுடைய என்ன தர்த்தீப்னு சொன்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு ஜமாத் போகும். 5 जमातें एक दिन में, एक महीने में 150 जमात சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 5 ஜமாத் போகும், மாசத்துல 150 ஜமாத் போகும். और अभी ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஜமாத் कराना। जहाँ से काम शुरू हुआ है वो अभी तक महीने में एक जमात भी नहीं निकाल पाया। எங்க வேலை ஆரம்பிச்சோ இதுவரை அந்த பள்ளியுடைய हालत என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஒரு மாசத்துக்கு ஒரு ஜமாத் கூட போக மாட்டேங்குது. जो मस्जिदें दूसरी जमातों के साथ जुड़कर जाएंगी, उन मस्जिदों का काम कभी नहीं बढ़ेगा। எந்த பள்ளிகள் அடுத்த பள்ளியோட சேர்ந்து அந்த பொறுப்புதாரிகள் பக்கத்து பள்ளியோட சேர்ந்து ஜமாத்துக்கு போவாங்களோ அந்த பள்ளியில வேலைகள் பூர்த்தி ஆகாது, அந்த வேலை பூர்த்தி செய்ய முடியாது. அந்த பள்ளியில வளராங்க. अपनी मस्जिद से जमात निकालो, அதனால ஒவ்வொரு தங்களுடைய பள்ளிகளை விளையாடுங்க. ये बहुत उसकी बात है। बहुत अगर आप अपनी सोच को बड़ा नहीं बनाओगे, अपनी फिक्र को बड़ा नहीं करोगे और आप मकसद की तरफ अपनी निगाह नहीं रखोगे तो आपका काम कमजोर हो जाएगा। அதனால வேலையை நம்முடைய நோக்கம் வேலை பக்கம் வைங்க, உழைப்பு பக்கம் வைங்க, அப்பதான் வேலை பூர்த்தி செய்ய முடியும். जी करेंगे सब इंशाल्लाह। पूछो ना, எல்லாம் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? ரெண்டு மாதம் பெண்கள் ஜமாத்து 4 ஜமாத் போச்சு. பெண்கள் சில்லா ஜமாத்துக்கள் 12, பெண்கள் 10 நாள் ஜமாத்துக்கள் 63, பெண்கள் 3 நாள் ஜமாத்து 394. நிஜாமுதீன்ல ஒரு மாதம் கொடுத்தாங்க ஒரு ஜோடி.
ரெண்டு மாசம் கேட்குறாங்க. 2 மாதம் ஒரு நபர். ये அடுத்து வாங்க. அடுத்து எந்த ஜில்லா? அடுத்தது வேலூர், அதுக்கப்புறம் அரக்கோணம். वेलूर जिले की कारगुजारी साल लगाए हुए उलमा इकराम की तादाद 60 है और सालाना वक्त लगाने वाले उलमा इकराम 10 हैं और 4 माह वाले उलमा इकराम 15 हैं और सालाना वक्त लगाने वाले उलमा इकराम 10 हैं और निजामुद्दीन 2 माह दिए हुए उलमा इकराम 2 हैं और निजामुद्दीन में शिल्ला देने वाले उलमा 15 हैं। नंबर 2 पूरे 4 माह लगाए हुए कुल अहबाब 4800 हैं 4 मास 4800 और सालाना 4 माह देने वाले 60 अफराद वो कालम बदला कर दिखे வருஷம் 4 மாசம் 2200. இல்லை இல்லை அது வந்து சில்லா வந்து 2200 4 மாதம் வந்து அது மாற்றி எடுக்கிறாங்க சரி சொல்லுங்க சொல்லுங்க. सालाना 4 माह लगाने वाले 60 और सालाना चिल्ला लगाने वाले 2200 इन्हें वो बदला के लिखे बदला के लिखे और कुल चिल्ला वाले 15,500 और सालाना चिल्ला लगाने वाले